வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பார்க்க இருப்பது குழந்தைகள் ஸ்கூல் விட்டு வந்தவுடன் கொடுக்கக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். இதில் வீட்டில் உள்ள பிரெட் ஸ்லைஸ் வைத்து நாம் செய்யலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு ஸ்பூன் மயனேஸ், பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1, ஒரு தக்காளி பழம் நறுக்கியது, ஒரு ஸ்பூன் பட்டர், சிறிதளவு கறிவேப்பிலை, 4 ஸ்லைஸ் பிரெட் துண்டுகள். முதலில் நாம் பிரெட்டை நெய் விட்டு டோஸ்ட் செய்ய வேண்டும். நாம் தோசை சட்டியில் பிரெட்டை டோஸ்ட் செய்ய வேண்டும். நாம் லைட் ப்ரௌன் கலராக வரை நெய் ஊற்றி டோஸ்ட் செய்து, டோஸ்ட் செய்த பிரெட்டை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வைத்துக்கொள்ள வேண்டும். 4 பிரெட்டை நாம் டோஸ்ட் செய்ய வேண்டும். 4 ஸ்லைஸ் பிரெட்டை நாம் நெய் ஊற்றி டோஸ்ட் செய்து எடுத்து வைத்துக்கொண்டு, ஒரு ஸ்லைஸ் பிரெட்டில் நாம் மயனேஸ் தடவ வேண்டும். மயனேஸ் தடவி விட்டு இன்னொரு ஸ்லைஸில் பட்டர் தடவ வேண்டும். தடவியவுடன் நாம் வெங்காயம் ஒரு பிரெட்டிலும் தக்காளி ஒரு பிரெட்டிலும் போட வேண்டும். வெங்காயம் தக்காளி போட்டு அதனுடன் சிறிது கறிவேப்பிலையும் போட வேண்டும். இப்படி போட்டவுடன் இதனுடன் சிறிது பெப்பர் பொடி போட வேண்டும். பின்பு மற்றொரு பிரெட் ஸ்லைஸால் அதை மூடிவிட வேண்டும். இதை திரும்ப நாம் அடுப்பினில் போட்டு ஒரு தடவை நாம் மூடி வைத்த பிரெட் ஸ்லைஸை திரும்பவும் அடுப்பில் ஒரு முறை நெய் ஊற்றி சுட்டு எடுத்துக்கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த முறையில் பிரெட்டை நாம் டோஸ்ட் செய்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இது உள்ளே வைப்பதற்கு நாம் வெள்ளரிக்காய் மற்றும் காய்கறிகளும் வைத்து கொடுக்கலாம். வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டாலுமே சுவையாக தான் இருக்கும். இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். நன்றி, வணக்கம்.